ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுபாச்சரன் ஃபேமிலி. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குழந்தை ஏன் தூங்க மாட்டேன்னுது அப்படி பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? குழந்தை ஏன் தூங்க மாட்டேன்னுது, பால் கொடுத்தா தூங்கிற போகுது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. இன்னும் சில காரணங்களும் குழந்தை தூங்காது, அது சில பேர் தெரியாது இல்லைங்களா? அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். சரிங்களா? இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பால் கொடுத்தா குழந்தை தூங்கிடும், அது ஒன்று தானுங்களே. ஆனால் பால் கொடுத்தும் குழந்தை தூங்கலை. அது என்ன ரீசன், இதை எதனால் அழுது, இதனால தான் அழுவும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் குழந்தை அழும் போதில் இதால் தான் அழுவும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு குழந்தை பால் குடிச்சிரும், ஆனால் தூங்கவே தூங்காது. ஆனால் அதே கையில் இருந்தால் குழந்தை தூங்கும். நோட் பண்ணியிருக்கீங்களா? அப்படி என்னன்னா, குழந்தை நம்மகிட்ட கொஞ்ச நேரம் இருக்கணும் அப்படின்ட்டு அது ஆசைப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கையில் வச்சு விளையாடி அதுக்கப்புறம் நீங்கள் தூரிட்டு போட்டிங்களா கண்டிப்பாக தூங்கும். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு குழந்த பிறந்தோடனே 1 மாதம் 2 மாதம் எப்படின்னா நம்ம ரெஸ்ட்டில் இருக்க வைப்பாங்க இல்லைங்களா? அந்த சமயத்தில் நமக்கு எந்த வேலையும் செய்யாமல் நம்ம குழந்தைய மட்டும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் குழந்தைய தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டே இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், குழந்தை கையிலே இருக்கணும்னு தான் ஆசைப்படும். தொட்டிலில் போட்டால் படுத்து தூங்காது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி சமயத்தில் பால் கொடுத்து கொஞ்ச நேரம் குழந்தைய கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுருங்க. எப்பவுமே கையில் வச்சுட்டு இருக்க வேணாம். சரிங்களா? அது மாதிரி பழக்கம் பண்ணாலும் குழந்தை சீக்கிரம் தூங்காது. சரிங்களா? தேர்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாரும் டைப்பர்ஸ் போடுறீங்க இல்லைங்களா குழந்தைக்கு? இப்போ எல்லாரும் பெரும்பாலும் டைப்பர்ஸ் தான் போடுறாங்க. ஆனால் நான் என் குழந்தைக்கு நைட் டைமில் மட்டும் தான் டைப்பர்ஸ் போடுவேன். சரிங்களா? பகல் டைம்லாம் முழிச்சிட்டு தானே இருக்கிறோம், அதனால காட்டன் கிளாத் தான் யூஸ் பண்ணணும். சில குழந்தைங்களுக்கு அது சேராது, அது அந்த இடத்த ஹீட்டாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு அங்கே அது போட்டால் ஹீட்டாக இருக்குங்களா, அது சொல்ல தெரியாது இல்லைங்களா குழந்தைக்கு, அதனாலேயும் குழந்தை அழும். சரிங்களா? சில டைமையும் பூச்சி கடிச்சிரும், அது நம்ம கவனிக்காமல் இருப்போம், அதனாலேயும் குழந்தை அழும். சரிங்களா? அது இல்லாமல் நம்ம குழந்தைய எப்போ வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கக்கூடாது. குழந்தை வெளி காற்று படுற மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படி வேடிக்கை காட்டி பழகணும். கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்து அது மாதிரி இது பண்ணாலும் குழந்தை சீக்கிரம் தூங்க அழுந்துகிட்டே இருக்காது. சரிங்களா? இன்னும் இதெல்லாம் பண்ணியும் குழந்தை தூங்கலாம் அப்படின்னா குழந்தைக்கு கண்டிப்பாக உடல் உபாதை ஏதாவது இருக்கும், அதாவது வயிறு வலி அது மாதிரி எதாவது இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக கிரேப் கொடுக்காதீங்க. கிரேப் வாட்டர் நல்லதில்லை. சரிங்களா? டாக்டரே இது சஜஷன் பண்ணியிருப்பாங்க, அதனால கிரேப் வாட்டர் கொடுக்காதீங்க. சரி, கிரேப் வாட்டர் கொடுக்க வேணாம்னு சொல்கிறீங்களா? இப்போ வயிறு வலி வந்தால் என்ன பண்ணுறேன்னு கேட்குறீங்களா? வசம்பு தெரியுங்களா? நாட்டு மருந்து கடையெல்லாம் இருக்கும், வசம்பு யூஸ் பண்ணுங்கள். இப்போ குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அம்மாவோட பால் விட்டு அந்த வசம்பை சூடு பண்ணி பொட்டு வைப்பாங்க. அதையே கொஞ்சம் வயிற்றுக்கு போட்டு விட்டுட்டு கொஞ்சம் வாயில் கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வயிறு வலி வராது. சரிங்களா? இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால தான் குழந்தை அழும். சில இடத்துல முக்கியமாக நம்ம தூங்க வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துலடைய பின்னாடி சுற்றுச்சூழல்லாம் பிடிக்கலனா கூட ஏதாவது ஸ்மெல் அடிக்கும், இல்லை அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு இருக்க பிடிக்கலனாலும் குழந்தை அழும். சரிங்களா? கொஞ்ச நேரம் நீங்கள் குழந்தையோட, முக்கியமாக குழந்தை இதுக்காக தான் அழுதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்கு வைத்தியம் பண்ணுங்க. சரிங்களா? என்னோட தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.